வெல்கம் டு தி யூஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் சீரீஸோட சீசன் 1 எபிசோட் 10. ஸோ இதுதான் வந்து இந்த சீசனோட லாஸ்ட் எபிசோட். ஸோ இதோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் கண்டினியூட்டி என்ன அப்படிங்கிறது வந்து புரியும். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போவோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்குள்ளே வந்து சாரா பாய்டு 2 பேருமே வந்து ஒரு டென்ட் போட்டு தங்கியிருப்பாங்க. பட் அந்த டென்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒரு சவுண்ட், ஒரு அலாரம் சவுண்ட் மாதிரி கேட்கும். ஒரு லைட்டு வந்து பாஸ் ஆகும். ஸோ இதோ அது அந்த நைட் டைமில் வந்து எல்லாமே பாஸ் ஆகும். ஸோ இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து விடியுது. அப்படியே நம்ம இப்போ டவுனுக்கு போயிடலாம். இப்போ டவுனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஜெடுக்கு வந்து ஏதோ ஒரு ஐடியா வந்துருச்சு போல். லைக் இந்த பேட்ரிஸ்க்கெல்லாம் எப்படி பவர் கொடுக்கறது, ஏன்னா நம்மக்கிட்ட தான் எந்த ஃப்ளக் பாயிண்ட்டுமே இல்லையே. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ஸோ அது விஷயமா வந்து காலங்காத்தாலே ஜிம்மை வீட்டுக்கு வந்து ஸோ அதெல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாப்புல. ஆக்சுவலாக நம்மக்கிட்ட ஃப்ளக் பாயிண்ட் இல்லை, ஆனால் ஒயர்ஸ் இருக்குது. இந்த ஒயர்ஸ்குள்ளே இருந்து எது வந்தாலுமே அது கரண்ட்டு தானே. ஸோ அதுலேருந்து தானே இந்த லைட்டு ஃபேனு எல்லாமே ஓடுது. ஸோ நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஜேடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ ஒரு ஐடியா வந்து கொடுத்து ஸோ அந்த இதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ ஜிம்மும் ஜேடும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊர் மக்களை எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒயர்ஸ் கிடைக்குதோ நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ஃப்ளக் பாயிண்ட் முக்கியமே இல்லை, சிம்பிள். அந்த 2 ஒயரை வந்து கடித்து துப்பி ஒரு கரண்ட் பாஸ் ஆகிற இன்னொரு ஒயர் கூட கனெக்ட் பண்ணால் அந்த ஒயர்லேயே கரண்ட் வந்துடும்ல. ஸோ அந்த ஐடியா தான் அந்த மக்கள்கிட்டையுமே சொல்லி ஸோ மறுபடியும் அந்த ஹோப் வந்து ஒரு பயங்கரமாக பில்டப் ஆகுது. மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நம்பிக்கை வருது, ஓகே நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு. ஸோ அந்த புத்துணர்ச்சியோடைய எல்லாருமே வந்து இந்த ஒயரை தேடி போயிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கென்னி கிறிஸ்டிக்குள்ளே ஆல்ரெடி ஒரு லவ் ஓடிட்டுருக்கு, குறிப்பாக கென்னி சைடு. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்டாகவே வந்து நம்ம கிறிஸ்டிக்கு வந்து ஒரு ப்ரப்போசல் மாதிரி பண்ணுறான். ப்ரப்போசல் கிடையாது, பட் அந்த மாதிரி இன்டைரக்டாக சொல்லும் போது அப்போ தான் வந்து கிறிஸ்டி ஒரு விஷயம் சொல்கிறா. நான் வந்து இந்த ஊருக்கு வரக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆகியிருக்கேன், அதாவது இன்னொரு பொண்ணோட, ஆக்சுவலாக வந்து ஒரு லெஸ்பியன் வந்து என்கேஜ்மெண்ட் ஆகியிருக்கேன் அப்படிங்கிறதே வந்து கென்னிக்கு இப்போ தான் தெரியுது. அப்போ தான் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு கென்னிக்கு வந்து ஒரு மாதிரி அப்செட் தான். ஏன்னா லவ் பண்ண பொண்ணு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது அப்செட் ஆக தான் செய்யும். ஸோ அந்த லவ்வை வந்து அங்கேயே போட்டு உடச்சிட்டாங்க. இப்போ கென்னி கிறிஸ்டிக்குள்ளே லவ் இருக்குமாங்கிறது தெரியல. இப்போ அப்படியே ஃபாரஸ்ட்குள்ளே வந்தோம் அப்படின்னா ஸோ அங்கேயுமே பேரலாக விடியுது. இந்த டென்ட்டை விட்டு எல்லாம் வெளியே வந்து பார்த்தா அந்த காடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைடரோட வெப்பு, ஓகே, அந்த ஃபுல்லாக அந்த ஸ்பைடரோட வெப்பாகவே அந்த காடு ஃபுல்லாக அப்படியே வெள்ளையாக கிடக்குது. ஸோ அதை வந்து அப்படியே பிச்சுக்கிட்டே எல்லாமே வந்து காட்டுக்குள்ளே வந்து 2 பேருமே போகிறாங்க, சாரா ஆகட்டும் பாய்டு ஆகட்டும். ஸோ சாரா வந்து கேட்குறா, இந்த மிஸ்டர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லி நான் வந்து என் வாய்ஸில் கேட்டுச்சுல்ல, அது யார், அந்த மிஸ்டர் ஃபிஷ்ஷுங்கிறது யார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாய்டு அப்போ தான் சொல்கிறோம், அது வந்து நான் தான், உன்கிட்ட பேசினது மேபி என் ஒய்ஃப் தான். ஏன்னா என் ஒய்ஃபுக்கும் பையனுக்கும் தான் வந்து இந்த பேரே தெரியும். ஆனால் அந்த ஒய்ஃப், அவளோட பாய்டோட ஒய்ஃப் வந்து என்ன சொல்லியிருப்பானா, நீ வந்து இந்த காட்டுக்குள்ளே வந்திருக்கக்கூடாது, நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. பட் பாய்டு அதெல்லாம் காதில் வாங்க, நம்ம பாட்டுக்கு போவோன்னு சொல்லிட்டு அந்த சிலந்தி வலை இருக்குல்ல அதெல்லாம் பிச்சுட்டு 2 பேர் போயிட்டே இருக்காங்க. ஸோ அவனுக்கு வந்து ஒரு மாதிரி இல்யூஷனா இல்லை என்னன்னு தெரியல, அவனுக்கு வந்து ஏபி வந்து அந்த சிலந்தி வலைக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. பட் அது இல்யூஷன் தான். அப்புறம் அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா ஃபுல்லாக உடம்புல ஃபுல்லாக ஸ்பைடர்லாம் ஏறி அதில் ஒரு ஸ்பைடர் கடிச்சுமே வந்து வச்சிருச்சு. ஸோ பாய்டு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் வந்து இப்போது இருக்கார். ஸோ இப்போ பாய்டு வந்து பாய்டு சாராமே வந்து ஃபர்தராக ஸோ இப்போ வந்து ஒரு ஹில்ஸ் மாதிரியான ஒரு பிளேஸ் வந்து வருது. ஸோ அந்த ஹில்ஸை வந்து கிளைம் பண்ணி ஏறிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாய்டையுமே வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது. ஏன்னா ஆல்ரெடி அவன் கன்ஃபியூஷனில் தான் இருக்கான். பட் பாய்டே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான், இங்கேருந்து நம்ம வெளியே போகவே முடியாது, நம்ம எல்லோரும் சாகத்தான் போகிறோங்கிற மாதிரி. இந்த பிளேஸ் பாய்டையுமே வந்து ஒரு மாதிரி பிரேக் பண்ணிருச்சு. அவன் டயர்டாக ஃபீல் பண்ணுறான், அவனால் முடியல. ஸோ இந்த பிளேஸ் வந்து எவ்வளோ கொடூரமானது அப்படிங்கிறது வந்து, ஏன்னா இந்த பிளேஸ்லேயே பாய்டு தான் வந்து ஒரு மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக, ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக, பாசிட்டிவாக யோசிக்கிற ஆள் அவன் தான் எனக்கு தெரிஞ்சது ஊர்லேயே. பட் இந்த காட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கே வந்து ஒரு மாதிரி அவனே வந்து பிரேக் ஆகிட்டான். இங்கிருந்து நம்ம போகிறக்கு வழியே இல்லைன்னு சொல்லி ஒரு மனசை விட்ட மாதிரி ஒரு நெகட்டிவாகவே வந்து அவன் பேசிகிட்டு இருக்கான். இப்போது அப்படியே நம்ம ஊர் பக்கம் அந்த காலனி ஹவுஸ் பக்கம் வந்தோம்னா அங்கே எல்லாமே மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக மும்முரமாக அந்த டவரை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பேட்ரிஸ் அதெல்லாமே வச்சு எல்லாமே வந்து நல்லா ஒரு நல்ல வேலை வந்து பார்த்துட்ருக்காங்க. நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேடு வந்து அங்கேருந்து அப்படியே கலந்து அவன் வீட்டுக்கு போடுறான். அவன் வீடுனா லைக் கென்னி கூட தான் வந்து அவன் இருக்கான். ஸோ அங்கே பார்த்தா கென்னியோட அம்மா வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து அந்த கென்னியோட அம்மா, அதுக்கப்புறம் ஜேடோட
அந்த ஒரு ரிலேஷன் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுலேயுமே வந்து அவங்க 2 பேர்த்துக்குமே அந்த எமோஷ்னலான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து காட்டியிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். திரும்ப அந்த வீட்டிலேருந்து வரும்போது ஜேட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக ஒரு மாதிரி சந்தோஷமாக எல்லாத்துக்கூடையும் லைக் என்ன சொல்கிற ஜாலியாக பேசிகிட்டே நம்மளாம் வீட்டுக்கு போகிறோம், யாரும் சொதப்பிடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக போயிட்டே இருக்காப்புல. ஸோ ஃபைனலாக எல்லாருமே சேர்ந்து நம்ம ஜிம், ஜேட், அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த டவரை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அதாவது டவரை ப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னா டவரை வந்து கரெக்டாக நிற்க வச்சுட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஹாப்பி. தபிதா, ஜிம்முக்கு, ஜேடுக்கு, ஜூலி, ஈத்தன், டோனா எல்லாத்துக்குமே ஹாப்பி. இன்னுமே வந்து என்ன அந்த நம்பிக்கை வந்து பயங்கரமாக பில்ட் ஆகிட்டே இருக்குது அந்த மக்களுக்கு. ஒரு மாதிரி எல்லாருமே ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. நம்ம சந்தோஷமாக இருந்தால் பிடிக்குமா? நடக்காது. அதாவது நம்ம பாய்டு ஏறிட்டு இருக்காருல மலை, அந்த ஹில்ஸு, ஸோ அந்த சைட்லேருந்து ஒரு டார்க் க்ளவுட்ஸ் வந்துட்டுருக்கு. அதாவது மழை வரப்போகுது. ஸோ மழை வந்துச்சுன்னா அந்த டவர் தாங்குமா தாங்காதானெல்லாம் தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து அவசரமாக நீங்கள் எல்லாம் இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஜேடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜிம்முக்கிட்டேயே சொல்கிறாப்புல. ஜிம் வந்து அந்த சிக்னலை வந்து லைக் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு சிக்னலாக வந்து பாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ வந்து கரெக்டாக மழையுமே வந்துடுச்சு. பட் ஜிம்மும் டோனாவுமே வந்து அந்த ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அந்த சிக்னலை வந்து பாஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அப்போது அந்த சிக்னலுமே கிடச்சிருச்சு. ஒரு ஆள் வந்து பேசவுமே வந்து செய்கிறான். ஸோ ஜிம்முக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ ஜிம் ரொம்பவே வந்து பதட்டமாயிட்டான். பட் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. அந்த ஆப்போசிட்லேருந்து பேசுகிற ஆளுக்கு யார் பேசுகிறா அப்படிங்கிறது தெரியும். ஜிம் நீ தானே பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவன் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம தபிதா வந்து அவள் வீட்டு பேஸ்மெண்ட் கீழே வந்து ஒரு குழி தோண்டிகிட்டு இருக்காள்ல, இந்த எலக்ட்ரிசிட்டி இந்த ஒயர் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுலேயும் அவன் குறிப்பாக சொல்கிறான், உன் ஒய்ஃப் வந்து அந்த குழியை தோண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இதில் வந்து நம்ம ஜிம்முக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டமாகி அவன் வீட்டை நோக்கி ஓடுறான். அந்த வீட்டை நோக்கி ஓடும்போது என்னாச்சு அப்படின்னா, நம்ம தபிதா குழி தோண்டிட்டு இருந்தான்ல, ஸோ அந்த பாட்டம் கிடச்சிருச்சு. ஸோ அதை உடைக்கிறதுக்கு கடப்பாறையெல்லாம் வச்சு குத்திட்டு இருக்கும்போது டக்குன்னு அது பிரேக் ஆகி அவள் வந்து கீழே விழுந்துட்டான். அதாவது அது கீழேயுமே வந்து நிறையா ஸ்பேஸ் இருக்குது, அது கீழே விழுந்துட்டா. ஸோ எந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து விக்டர் வரான். எங்கடா போயிருந்தேன்? ஏன்னா இத்தனை நாளாக விக்டர் வந்து கடைசியாக வந்து ஜூலி கூட காட்டுக்குள்ளே போயிருப்பான். அதுக்கப்புறம் அவன் எங்கே போனானே தெரியாது. ஆனால் தபிதா வந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் விக்டர் தான் வந்து தபிதாவை கூப்பிடுவா. அது மட்டும் இல்லாமல் விக்டர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவான். என்னென்னா, தபிதா நீ இங்கே வருவேன்னு எனக்கு தெரியும். இந்த விஷயத்த சொன்னது வந்து ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு சின்ன பையன் வருவான். அவன் வந்து என்கிட்ட சொன்னான் நீ இந்த மாதிரி வருவேன் அப்படின்னு. நம்ம வந்து இங்கேருந்து போயிடலாம், இது வந்து சேஃபான இடம் கிடையாது அப்படின்னு. ஏன் சேஃபான இடம் கிடையாதுன்னா, இந்த ஊருக்குள்ளே வந்து நைட் டைம் அந்த ஜந்துக்கள் வரும் தெரியுமா, மான்ஸ்டர்ஸ். அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் தூங்கிட்டு இருக்கு. அதோட தூங்குற இடமே இதுதான். அது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிராயிங்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்குன்னு சொல்லிட்டு அந்த சுற்றி இருக்கிற அந்த டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து காட்டுவாங்க. ஸோ என்னென்னா ஒரு நெக்ஸ்ட் சீசனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, அடுத்தது நம்ம ஆல்ரெடி தான் அந்த இது வந்து கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துட்டால. ஸோ ஜிம் வந்து என்னன்னு பார்க்கும்போது அந்த பேஸ்மெண்ட்டே தெரியல ஆக்சுவலாக. ஏன்னா அங்கே மேலே இருந்து எல்லாமே கீழே விழுந்து அந்த பேஸ்மெண்ட்டே மூடிடுச்சு, கீழே போக முடியாது. அப்படியே நம்ம ஃபாரஸ்ட் கிட்டேருந்து ஃபாரஸ்ட் சைடில் போனோம் அப்படின்னா நம்ம பாய்ட் அண்ட் சாரா வந்து அந்த மலையில் கிளைம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து ஒரு விஷயம் தெரியுது. திரும்ப அந்த அலாரம் சவுண்டு மாதிரி கேட்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு டவர்லேருந்து தான் அந்த லைட் வந்திருக்கு, அங்கேருந்து தான் அந்த சவுண்டுமே வருது. ஸோ பாய்ட் அண்ட் சாராக்கு வந்து அந்த மலை ஏறினதுக்கப்புறம் அவங்க அந்த டவரையுமே வந்து பார்த்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பாய்டுக்கு வந்து ரொம்ப முடியல, அவனால் நடக்கவே முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்ட அந்த பையன் வரான். ஸோ அவனுமே வந்து ஒரு விஷயத்த சொல்கிறான். என்ன அப்படின்னா, அதாவது அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன் இருக்கான்ல, அவன் வந்து சாரா கண்ணுக்கு மட்டும்தான் தெரிகிறான். அதாவது விக்டர் கண்ணுக்கு தெரியும், ஈத்தன் கண்ணுக்கு அவன் தெரிஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் இப்போ சாரா கண்ணுக்கு வந்து அவன் தெரிகிறான். அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்கள் அண்ணன் நேத்தன் சொன்னது கரெக்டு. ஏன்னா லாஸ்ட் எபிசோடில் சொல்லியிருப்போம், சாரோட அண்ணனுக்கு வந்து ஒரு தியரி மேலே பிலீஃப் இருக்குது. என்னென்னா, இந்த இடத்த இருந்து நம்ம எவ்வளோ தூரம் லைக் நம்ம புஷ் பண்ணுறோமோ, இந்த இடத்துலேருந்து வெளியே போகணுன்னு சொல்லிட்டு இந்த இடத்த பற்றி எவ்வளோ தூரம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ தூரம் புஷ் பண்ணுறோமோ, இந்த இடமும் நம்மளை அந்த அளவுக்கு பின்னாடி புஷ் பண்ணணுன்னு. ஸோ இந்த பையனை அதான் சொல்கிறான், இந்த நேத்தன் சொன்னது கரெக்டு தான். இந்த இடம் வந்து உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்குது. ஸோ இப்போ சேஃப் கிடையாது, நீங்கள் வந்து அந்த ஃபாரவே ட்ரீக்குள்ளே போயிங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு ஃபாரவே ட்ரீ இருக்குது. அந்த ஃபாரவே ட்ரீ என்னென்னா, அந்த ட்ரீக்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து
வேறு ஒரு இடத்துக்கு வந்து போயிடுவீங்க. ஸோ அதுதான் அந்த ட்ரீயோட கான்செப்ட். ஸோ நம்ம சாரா வந்து பார்த்திங்கன்னா பாய்டுனால ரொம்பவே முடியல. ஸோ நீங்கள் போங்க நான் பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு பாய்டு வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போவான். சாராவோட வாய்ஸ் பின்னாடியே கேட்கும். ஆனால் சாரா வந்து பாய்டு பின்னாடியே இருக்க மாட்டான், அவன் வந்து வேற எங்கேயாவது போயிடுவான். பட் பாய்டு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு 4 செவுறு மாதிரி இருக்கும், ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு தான் ஸ்பேஸே இருக்கும். அந்த செவுத்துக்குள்ளே நம்ம ஆள் பாய்டு வந்து மாட்டிக்கிட்டாப்புல. இப்போ அப்படியே வந்து டவுனுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம தபிதா வந்து குழிக்குள்ளே கிடக்குறாள்ல, ஸோ ஜிம்மே வந்து அதை பார்த்துட்டு அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. பேஸ்மெண்ட் கீழே போக முடியாது, ஏன்னா எல்லாமே மரம் எல்லாம் உளுந்து உள்ளேயே போக முடியாது. இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைனர் வந்து காட்டுறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு பாட்டை போட்டு அந்த டைனருக்கு வெளியிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பஸ்ஸு வருது. 2 பேர் 4 பேர் வந்தாலே ஊர் தாங்காது. இப்போ ஒரு பஸ்ஸே ஊருக்குள்ளே வந்திருக்கு. ஸோ இதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த நெக்ஸ்ட் சீசனுக்கு வந்து எங்களை வச்சு முடிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தபிதா வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட்குள்ளே இருந்து போயிருக்கா, விக்டர் அங்கேருந்து வந்திருக்கான், பாய்டு வந்து ஒரு 4 செவத்துக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜிம்முமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் பேசுனது யாருன்னு தெரில, இப்போ தபிதாவை காப்பாற்றுவானா. இப்போ புதுசாக பஸ்ஸு வேறு வந்திருக்கு, அந்த பஸ்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த டவுன் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு சீசனுக்கு வந்து ஒரு நல்லா ஒரு ஹைப் வச்ச மாதிரி முடிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இந்த சீசன் ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு சீசனில் வந்து நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.